ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிறு வயசுலேருந்து நான் சேமித்த நாணயங்களோட வகைகளை தான் நான் பார்க்க போகிறோம். இப்போது இது ஒரு சின்ன உண்டியலுங்க. இதுலேருந்து எனக்கு விதவிதமாக வித்தியாசமாக எந்த மாதிரியான நாணயங்கள்லாம் கிடைக்குதோ அதை இதில் போட்டுப்பேன். அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் அலுமினிய நாணயிலேருந்து இப்போ இருக்க காப்பர் நாணயம் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஒரு பைசாலேருந்து இப்போ இருக்க 20 ரூபா வரைக்குமே இருக்குது. இது உங்களுக்கு நான் அழகாக அடுக்கிட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த சால்வையும் சின்ன வயசில் எங்களுக்கு போர்த்தினது தான் இப்போ என் குழந்தைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு மெமரபிள் இல்லை. இந்த பார்த்தீங்களா, இப்போது நாணயங்களை நம்ம வரிசையாக அடுக்கி வச்சாச்சு. இது என்னென்னா 1 பைசா நாணயம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இது 1 பைசா நாணயம் 1966 வந்தது. அடுத்து இது ஒரு வகையான 5 காசு. இது கொஞ்சம் காப்பர் மெட்டீரியல் போல் இருக்குது. 1957. அப்புறம் இதுவே அலுமினியத்தில் வந்தது. அப்புறம் இது ஒரு வகையான 5 காசு. சிங்கந்தலையும் இந்த இதுவும் 5 ரூபா அப்படின்னு இருக்கிறது, 5 பைசா அப்படின்னு இருக்கிறது. அப்புறம் இந்த ஒரு பெரிய 10 பைசா. இதுவே பாருங்கள் எத்தனை மெட்டீரியலில் இருக்குது. 1961 வந்தது இது. அப்புறம் இது 1984. அப்போது நம்ம நம்மளோட 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் இந்த அமௌண்ட்டை பார்த்துருப்போம். இது ஒரு வகையான 10 பைசா. இது பாருங்கள், இதுதான் இந்த பெரிய 10 பைசா. இது ஏஷியனோட சிம்பிள் இருக்குது. ஏஷியன் கேம்ஸு டெல்லியில் விளையாண்டுருக்காங்க. அதோட ஞாபகார்த்தமாக போட்டது தான் இந்த 10 பைசா போல் இருக்குது. 1982. அதுக்கப்புறம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வந்தது இந்த குட்டி 10 பைசா. ரொம்ப குட்டி இல்லையா? அடுத்து இது ஒரு 20 பைசா பாருங்கள். இது 1869 இருந்து 1948 வரைக்கும் மகாத்மா காந்தி ஃபோட்டோ. அவரோட நினைவாக இந்த 20 பைசாவை வெளியிட்டிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இதை யாராலையும் மறக்க முடியாத ஒரு 20 பைசா. அப்போல்லாம் அந்த நாணயங்கள் ஒவ்வொரு வடிவங்களில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. சாய் சதுரம், அருங்கோணம், ஐங்கோணம், வட்டம். இப்போல்லாம் ஒரே வட்டமாக தான் நம்ம பார்க்க முடியுது. இது 25 பைசா. 10 பைசாவோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் இருக்க இந்த சின்னத்தை பாருங்கள். இது 1991 அச்சிடப்பட்டிருக்கு. அப்புறம் 50 பைசாவை பாருங்கள். யாரெல்லாம் இந்த 50 பைசாவை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில் 50 பைசா இந்திய மேப் போட்டது. அதுக்கப்புறமும் இப்போ இந்த 1 ரூபா மாதிரியே வந்திருக்கு. அதை நான் வச்சிடலன்னு நினைக்கிறேன். கடையில் இருக்கும். இந்த ஒரு ரூபாயை பாருங்கள். இது 1982 வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்னம் இருக்குது. அசோக சின்னத்தில் உள்ளதா என்னன்னு சரியாக தெரியல எனக்கு. இந்த 1 ரூபாயை பார்த்துருக்கீங்களா? அழகாக இருக்குல்ல? இதில் அதான் அப்போல்லாம் ஒவ்வொருத்தரோட பிறந்த நாள், அவங்களோட ஞாபகார்த்தமாக நூற்றாண்டு விழாவை ஞாபகார்த்தமாக நாணயங்கள் வெளியிடுவாங்க. அது மாதிரி இதில் ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய புகைப்படம் போட்ட அந்த 1 ரூபா காயின் இது.
இந்த ரூபா பாருங்கள், இது எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 1981 வந்திருக்கு. இது வந்து 1990. நாங்கள் சின்ன பிள்ளையா 90s கிட்ஸ்க்குலாம் வந்து இந்த நாணயங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்தது தான் 2000 2Kல வந்தது தான் இந்த இது. இது வந்து மகாராஜா பிரதாப்பம் 2003. அப்புறம் வந்தது தான் இந்த காயினு, இந்த ரூபா காயினு, இந்த கை சின்னம் போட்ட ரூபா காயினு. அப்புறம் இப்போ புழக்கத்தில் இருக்கிறது இந்த குட்டி ரூபா. இதில் வந்து ரூபாயா 2 ரூபாயானே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது பின்னாடி உள்ள அந்த இது வந்து சீக்கிரமாக அழிஞ்சிருது. அடுத்து 2 ரூபா பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ அகலமான ஒரு 2 ரூபாவாக இருக்குது பாருங்களேன். ஏஷியன் கேம்ஸோட ஞாபகார்த்தமாக தான் இதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் இது இந்தியா மேப் போட்ட 2 ரூபா காயின். அதுக்கப்புறமும் சைஸ் கொஞ்சம் இது வேரியேஷன். இது வந்து லூயிஸ் பிராய்லி அவங்களோட ஞாபகார்த்தமாக இது வெளியிட்டிருப்பாங்க போல். இதுதான் புதுசாக 2Kல வந்த ஒரு 2 ரூபா காயின். அடுத்து வந்து 1 ரூபா காயினில் இருந்த மாதிரியே ஃப்ளவர்ஸ்லாம் போட்டது. அந்த 2 ரூபா காயின்லேயே கோடு போட்டது ஒன்று, 2 விரல் சின்னம் போட்டது. இப்போ இந்த 75வது சுதந்திர தின விழாவை ஞாபகப்படுத்துகிற வகையில் வந்திருக்கு அந்த 2 ரூபா காயின் தான் இது. அப்புறம் இந்த 5 ரூபா காயின் பாருங்கள். இது யாருமே பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இது வந்து ஜவஹர்லால் நேரு அவங்களோட புகைப்படம் போட்டது தான். 1989 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கடைசியில் வந்தது தான். இப்போ இது வந்து இதுவும் ஜவஹர்லால் நேரு அவங்களோட புகைப்படம் தான் போட்டிருக்கு இந்த 5 ரூபா காயின்லேயும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதானு தெரியல. பகத்சிங்கோட புகைப்படத்தை போட்டு வந்திருக்க ஒரு 5 ரூபா காயின் அவங்களோட ஞாபகார்த்தமாக விட்டிருக்காங்க. இது வந்து 75வது சுதந்திர தின விழாவை ஞாபகப்படுத்துகிற வகையில் விட்டது. இது வந்து பாருங்களேன், இது வந்து 50வது சுதந்திர தின விழாவை ஞாபகப்படுத்துகிற வகையில் வந்த 10 ரூபா. இது வந்து 10 ரூபா காயின். அப்போது இது அதிகமாக புழக்கத்தில் இருந்துச்சா என்னன்னு தெரியல. இதில் வந்து சுதந்திர பார்லிமெண்ட்டோட அந்த அமைப்பு தான் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ புழக்கத்தில் இருக்க அந்த 10 ரூபா காயின், அதுலேயே வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு. இங்கே வந்து அசோக சின்னம் முன்னாடியும் இது வந்து பின்னாடியும் இருக்கிறது. 20 ரூபா காயின் இப்போ என் கையில் இல்லை. இது வந்து குவைத்தோட காயின் போல் இருக்குது. இது 1 ரூபா. அந்த நாட்டுக்கு இது 1 ரூபான்னு நினைக்கிறேன். இது மலேசியனோடது 20 சென். இதெல்லாம் தான் தெரிஞ்சவங்க கொடுக்குறது, அப்படியே அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. இது வந்து 50 சென். இதுவும் மலேசியாவோட டாலர் தான், மலேசியாவோட ரூபா தான் அது. பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் சின்ன வயசில் கலெக்ட் பண்ணேன். இது மாதிரி உங்களுக்கெலாம் என்னென்ன ஹாபிஸ் இருக்குது, நீங்கள்லாம் என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கீங்க? ஒரு சிலர் ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டாம்ப் கலெக்ஷனும் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன், பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.